அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, சாமியார்பேட்டைக்கு தான் போகிறோம். கிளம்பி ரெடியாகி நிற்கிறோம். ஆட்டோவில் மாமி வீடு அப்புறம் மச்சி வீடு எல்லாம் ஷேர் பண்ணி 2 ஆட்டோ வச்சு கிளம்ப போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆட்டோ வந்துருச்சு. ஓகே பாய். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். வைக்கிறோம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னைய பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் போகிற மாதிரியே இருக்கும்ல, அந்த சைடு போட்டாங்க. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒல்லியாக இருக்கிறவங்களாம் இந்த சைடு உட்காந்தாச்சு, கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களாம் சீட்டில் உட்காந்துட்டாங்க. பொக்கப்பல்ல பார்த்தீங்களா, கிட்ட வந்து காட்டுறான், பயந்துடாதீங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த பின்னாடி லக்கேஜ் வைக்கிற இடத்துல தூக்கி போட்டாச்சு. எல்லாம் போயிட்டு இருக்கோம். குட்டீஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு வயல நெல்லுலாம் நல்லா விளைஞ்சு நிக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயலாக தான் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கா. அங்க பாருங்க மாமி, அந்த சைடு ஃபுல்லா இது காக்கி கலர்ல இருக்கு நெல்லு எல்லாம். அந்த பேக்ல உள்ளது உழுந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க சாமியார்பேட்டைக்கு வந்தாச்சு. பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாமியார்பேட்டை வந்திருக்கோம் ஃபேமிலியோட. அங்க பாத்தீங்களா, என் தம்பிக்கு பிடிச்ச கார். வாங்க உள்ள போகும். வா, என்னோட ஹைட்டா இருக்கான் பாத்துக்கோங்க. கடைலாம் போட்டிருக்காங்க 2 சைடும். விளையாட்டு ஜாமான், ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் தீனி பண்டம் எல்லாமே வித்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கடலுக்கு போயிட்டு விளாண்டுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. கருவாடு விற்கிது, கருவாடு. ஸ்கூல் வேற லீவ் விட்டுருக்காங்களா, நிறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. கொஞ்சம் டைம் ஆக ஆக நிறையா வந்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஃபேமிலியோடு வந்துட்டு தனியாக நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு நான் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறேன்ல, தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு. இவ நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 நாளைக்கு வீடியோ போடலன்னா ஏன் வீடியோ போடலன்னு வந்து கேட்பான். வேகமா ஓடுறா. செம்மையா இருக்கு சாயங்கால நேரத்துல. பை தூக்கிட்டு ஓடுற, உடியாடுற, மஞ்ச பைய தூக்கி. பள்ளி எங்க உளுந்துருச்சா? மண்ணள்ளி வளர்றான்டா இவன், போடா. இங்க பாருங்க, ஃபுல் வியூ இப்படிதான் இருக்கு. வாங்கடி வா.
இங்க பாருங்க. டேய் பாத்துடா. டைப் வந்துரு. நீ டேய் போகாத போகாத, அதுக்கு மேல போகாத. வாடா இங்க வாடா, இங்க வந்து விளையாடுற வாடா. அலை பெருசா வருது வாடா. சும்மாடி பயப்பட மாட்டேங்கிறானே. பயம் இல்லாம எப்படி நிக்கிறான் பாருங்க. அப்பா குதிக்கிறான்டா கடல் அலையிலேயே. பயமே இல்லை கொஞ்சம் கூட. நீங்களாமா? போங்க போங்க போங்க. அம்ஜா இங்க பாரு, இப்ப தண்ணி வந்துருச்சா, திரும்ப போகும்போது கால் மயக்க வர மாதிரி இருக்கா உனக்கு? தண்ணியில இறங்கிடுவோம். இந்த பையன் இருக்கானே சரியான விஷவண்டா இருக்கான் பாருங்க. பயப்படவே மாட்டேங்கிறான் கொஞ்சம் கூட. உமரே உமர், என்னடா இப்படிலாம் நீச்சல் அடிக்கிறான்? வருது வருது வருது, அலை வருது அலை வருது. இன்னும் கீழே விழுந்துரு பண்ணி. அங்க வருங்க சன்செட் செம்மையா இருக்கு. அங்க வரு வீடியோல. அம்மா எப்படி இருக்கு பாருங்களேன். சூரியன் மறைய போகுது. இந்த கடல் கரைக்கும் இந்த சூரியனுக்கும் வேற லெவல்ல இருக்கு. இந்த ஐஸ் வண்டி ஹார்ன் அடிக்குதுல்ல, அது வந்து எனக்கு அங்கே இருக்கும்போது நல்ல சவுண்டாக கேட்டுச்சு. வீடியோவில் வந்து இப்போ எடிட் பண்ணும்போது கேட்கும்போது ஜிக்மரில் ஐசி வார்டில் இருக்கும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, கீன் கீன்னு, அந்த சவுண்டாக இருக்குது. ஒரே அந்த ஃபீலிங் வருது எனக்கு. ஏன் தம்பியும் அவனோட பிள்ளையோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். தண்ணிலாம் இறங்கல, சும்மா காட்டிட்டு மட்டும் தூக்கியாச்சு ஆளை. என்ன பண்ற? குளிக்கிறியா? சோப்பு போட்டு குளிக்கிறான். சோப்பு போட்டு மண்ணை அள்ளி தேய்ச்சிட்டு போய் அங்க போய் குளிக்கிறான் பாரு. சோப்பு போட்டு குளிக்கிறான் பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டாங்க எல்லாரும். நாங்கள்லாம் ஆட்டம் போடல, சும்மா காலை மட்டும்தான் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். மற்றவங்களாம் நல்லா ஃபுல்லாக நடுவில் வரைக்கும் இறங்கி விளாண்டாங்க. நாங்கள் அப்படி செய்யலை, காலை மட்டும் நினச்சி முன்னக்கே நின்றுட்டு வெளியாயிட்டோம். அப்படியே வந்துட்டு சூடாக சுட சுட கான் சொல்லியிருந்தோம், அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு சொல்லியிருந்தோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். குளிச்சுட்டு வந்து ஐஸ் சாப்பிடுறியா? அத யார் சொல்லிருக்கா? அம்மாவா? குளிச்சுட்டு வந்து ஐஸ் சாப்பிடணும் நீ தான் சொல்லி கொடுத்தியா? கடல்ல குளிச்சுட்டு வந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, அப்பதான் சளி பிடிக்காதாமா. இது கரெக்டா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேக்குறான்? இது எவ்வளவு போனு? அந்த டக்கு தான் வச்சிருக்கானே. எவ்வளவு அந்த காரு? 80 ரூபான்னு தாங்க.
எந்த கலர் எடுக்கு? சரி, இதான் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. சும்மா தள்ளுறது தானே, இழுத்து விடுறதா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு ராட்டினம் மட்டும்தான் பெரியவங்க போற மாதிரி இருக்கு. அதான் நாங்க இதுல வந்து இப்போ போறோம். வாங்க போலாம். எங்களுக்கு இடம் போடு, இடம் போடு. அங்கேயா வா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த ஓடராட்டனத்தில் ஏறிட்டு இறங்கியாச்சு. அடுத்தது என் தம்பியும் தம்பி பொண்ணாடியே போயிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நிஃப்ராஸை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லு. என்னோட நோஸ் பீஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு ஆடின ஆட்டத்தில். செம்மையா என்ஜாய் பண்ணியாச்சு. ஹாய் ஹாய். சிரிப்பு அழகுடி இது, என் முத்துமணி இது. அங்க பாரு உங்க அத்தா பாக்குறாரு. எங்க சொட்டு ராஜாக்கு இந்த கார்ல போகணும்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கா. கிர்ரு கிர்ருன்னு காருக்கு வந்து கிர்ரு. அதனால அவனை ஏற்றி விட்டுட்டு பயமா தாங்கலை, எங்க கீழே விழுந்துறானோ என்னமோன்னு சொல்லிட்டு மெதுவா சுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்னோம். அவ்வளோதான், எல்லாரும் கிளம்பியாச்சு. போகும்போது நிஃப்ராஸ் வந்து ஆட்டோ கேட்டானா. ஆட்டோனா நிஃப்ராஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பேக்ரவுண்ட்ல ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லிட்டே இருப்பான் பாருங்க. அதான் வாங்கிட்டு அவங்கவுங்க கிளம்ப வேண்டியதுதான். இவனை பாரு கையில எடுத்து வச்சிருக்கான் பாரு மஞ்சாட்டா. எந்த கலர் வேணும் நிஃப்ராஸ்? எது வேணும்? அந்த வெள்ளை ஆட்டா வேணுமாண்டி? எவ்வளவா? இந்த பனியில் ஐஸ் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் எல்லாரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்றத பார்த்து என் பிள்ளைங்களும் கேட்டாங்களா, சரின்னு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நிஃப்ராஸ்க்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்துருந்தோமா. இந்த மிலிட்ரி லாரி செம்மையாக இருக்குல்ல. இந்த லாரி ஒன்று, அப்புறம் இந்த ஆட்டோ. நிஃப்ராஸ்க்கு ஆட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஒரு குட்டி ஆட்டோ வீட்டில் வச்சுருக்குறான். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா. இது 150 ரூபா சொன்னாங்க, 130 ரூபான்னு வாங்கினோம். அந்த லாரி வந்து ஒரே ரேட்டு தான், 100 ரூபான்னு. 80 ரூபான்னு கேட்டேன், கொடுக்கல. 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருந்தோம் குட்டியாக. நான் சின்ன வயசுலாம் அந்த ஃபோன் கேட்டு தல்சா கொல்லைக்கு பெருனா கொல்லைக்கெலாம் போனால் கேட்டு அழுவேன்.
எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஃபோன் இன்னும் இருக்குது. அதுதான் நிப்ராஸ்க்கு ஃபஸ்ட்டு தடவையாக வாங்கி கொடுத்துருக்கோம். அது வாங்கி கொடுத்ததுலேன்னு ஒரே ஃபோனை காதில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாருங்க, அம்மா அத்தான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.